அனைவருக்கும் வணக்கம். இது முகவை மதி வலையொலி பக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மதுரை மாவட்டத்தில் ஒரு பக்தனுக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் மதுரையில் ஒரு கிரில் பட்டம் வச்சுருக்காரு. மதுரையில் பக்கத்தில் உள்ள செக்கானூர் கிராமத்தில், பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு இடத்துல 5 கடை கட்டி அதுக்கு சற்று போடுன்னு சொல்லி அந்த இடத்துல உரிமையாளர் இவரை கேட்டுக்கிறாரு. இவரும் சரின்னு சொல்லிவிட்டு மதுரையிலே ஜாமான் எடுத்துகிட்டு வண்டியில் போட்டு கிளம்பி வரும்போது அங்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படிங்க இருக்கும்போது லேட் ஆகிடுச்சுன்னா நைட்டு அங்கே போய் சேர்றதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. திருப்பி மதுரை திருப்பி காலையில் வேலை ஆரம்பிங்க, லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு இடத்தோட உரிமையாளர் அங்கேயே படுத்துக்குங்க, காலை எழுந்திரிச்சு வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அவங்க 4 பேரும் நைட்டு சாப்பாடை முடிச்சுட்டு படுத்துட்டாங்க. சரியாக நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும். அந்த பட்டையோட ஓனர் படுத்திருக்காரு. திடீர்னு ஒரு முழிப்பு வந்துருச்சு அவருக்கு. முழிப்பு வரும்போது நைட்டு 12:30 மணி. அந்த படுத்த இடத்துல கதவுலாம் இல்லை, வாசலில் இருந்து ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு. பொண்ணு அழுகவும் இவருக்கு தூக்கி வரி போட்டுச்சு. நட்டு நினைச்சியில் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு பார்த்தா கர்ப்பிணி பொண்ணு. பதறி போய், என்னம்மா இங்கே இந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்க, யாரம்மானின்னு கேட்க. அந்த பொண்ணு, ஐயா எங்கள் வீட்டுக்காரரு குடிச்சுவிட்டு தண்டவாளத்தடியில் படுத்து கிடக்காரு, கொஞ்சம் வாங்கலேன், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அப்படியேம்மா இருமா அந்த பசங்களை எழுப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, இல்லை வேணாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சூழ்நிலை இழந்துறாரு. அவர் அவருக்கு பின்னாடி அந்த பொண்ணு பின்னாடியே கிளம்பி இந்த அம்மா பேச்சு கொடுக்க அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. கீ கொடுத்த பொம்மை மாதிரி. அதாவது ஒரு சூழ்நிலைலாம் பின்னாடியே போய் போகிற வழியில் காடு, மரம், வயக்காட்டுக்கு ஒரு கிணறு தாண்டி ஒரு தண்டவாளம் போயிட்டு இருந்தவர் என்ன நினச்சாரு ஏது நினச்சாருன்னு தெரியல. அவர் பாட்டுக்கு பின்னாடி அவுத்து விட்ட மாடு மாதிரி போயிட்டு, அப்போ தண்டவாளம் நெருங்க திடீர்னு ஏத்தாப்புல ஒருத்தவர் நல்லா கழுத்தில் எலுமிச்சை மாலை தலப்பா கட்டி, பெரிய கட்டை மேசை, அது நிறத்த மேசை, வயசானவர், கையில் ஒரு தடி வச்சுட்டு அந்த தடி இருக்க பக்கத்தில் நிற்க, அவர் வந்தது கூட தெரியாமல் பின்னாடியே போக கோல்படை பிடிச்சி இழுத்துச்சு. அந்த கம்பில் அந்த குச்சியில் நடுமண்டில் ஒரு நச்சுன்னு ஒரு அடி அடிச்சிருக்காரு. அடிச்சிடும் சுயம் வந்திருக்கு. நம்ம அப்படின்னு சுற்றி பார்த்துருக்காரு. அடுத்த நிமிஷத்தில் அதே கடி எடுத்து அந்த பொண்ணோட முதுகில் ஒரு அடி அடிச்சிருக்காரு. அந்த பொண்ணு அப்படின்னு கத்தி அப்படியே முழிச்சு பார்த்தா தண்டவாளத்தை கிடக்காரு. அடித்த ஆளையும் காணா, கூட்டிட்டு வந்த பொண்ணையும் காணா. யாரும் திகைச்சு போய் வந்திருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அந்த ஊர்லேருந்து, அதாவது போடி நாயத்தூர் மதுரைக்கு வர ட்ரெயின் வர டைம் கொஞ்சம் இல்லைன்னா அவர் காலியாயிருப்பு. அவரை காப்பாற்றின யாருன்னா அந்த காவல் தெய்வமாக இருக்கிறது ஒரு முனீஸ்வரர். அவர் தான் இவரை காப்பாற்றிருக்கார். மேலும் இது போன்ற தகவல் தெரிய முகவை மதி வலையொலி பக்கத்தை ஆதரவு தருங்கள். நன்றி, வணக்கம்.